திமுகவிலிருந்து விலகிய முன்னாள் மாவட்ட செயலாளர் உட்பட 50 பேர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள விடுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வைத்தியலிங்கம் இணைந்திருக்கிறார். வைத்தியலிங்கம், வணக்கம். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுகவின் ஒருங்கிணைந்த தேனி மாவட்ட செயலாளரும் தற்போது திமுகவில் மாநில தீர்மான குழு இணைச் செயலாளராகவும் பணியாற்றியிருந்த ஜெயக்குமார் தலைமையிலான தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இன்று சிவகாசியில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து தங்களை அதிமுக இணைத்துக் கொண்டனர் மற்றும் அவர்கள் பயன்படுத்த திமுக சார்பாக கொடுக்கப்பட்ட உறுப்பினர் கடிதம் அவரிடம் கொடுக்கப்பட்டன. மேலும் நிகழ்வின் போது சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் KT ராஜேந்திர பாலாஜி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இது போக இந்நிகழ்வில் போது ஜெயக்குமார் கொடுத்த பேட்டியின் போது கட்சி குடும்ப தலைமையிலான ஆட்சிகள் நடைபெறுகிறதாகவும் இது போக தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் வேலைவாற்றுகளை புறக்கணித்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டின் போது திமுகவில் உழைப்பவர்களுக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை, திமுக வாரிசில் நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதுபோக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த தேனி மாவட்டம் 4 தொகுதியிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெற செய்வோம் என்றும் கடுமையாக உழைப்போம் என்றும் பேட்டி கொடுத்திருக்கிறார்.